ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, அதாவது நெக்ஸ்ட்டு யார் பிரதமர் அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஏன்னா அரசியலில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஏன் இவ்வளோ சீட்டு வின் பண்ணியும் பிஜேபி வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியல, என்ன இஷ்யூஸ் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி காங்கிரஸ் சைடுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக நானே எழுதி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு யார் பிஎம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இந்த கன்ஃபியூஷன் ஜெயிச்சுமே ஏன் இந்த கன்ஃபியூஷன்னு தான் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி எல்லாமே வந்து 543 இந்தியாவில் இருக்கிறது 543. அதில் தான் வந்து தமிழ்நாடு வந்து 40. ஓகேங்களா? அதாவது கோயம்புத்தூர், மத்திய சென்னை, வட சென்னை, வேலூர், திருவண்ணாமலை, அரக்கோணம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சின்ட்டு இந்த மாதிரி நிறைய தொகுதிகள் வந்து இருக்குது. இந்த 543 தொகுதியில் இப்போ நான் சொன்ன தொகுதி எல்லாமே வரும். அந்த மாதிரி தான் இந்தியா ஃபுல்லாக 543 தொகுதி. அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்சி வந்து 272, பாதிக்கு பாதி 272 அல்லது அதற்கு மேலே வந்து பிடிச்சாதான் வந்து வின் பண்ண முடியும். ஓகேங்களா? எவ்வளோ பெரும்பான்மையான இடங்கள் வந்து அமைக்குது அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிஜேபி 290 இடங்கள் அதிகமாக தானே இருக்குது. ஏன் இவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி வந்து தனித்து நின்று ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா 240 தான். ஓகேவா? அது அவங்க கூட அலையன்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது கூட்டணி கட்சிகள், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் 292. ஓகேவா? அதாவது ஏறக்குறைய ஒரு 52 சீட்டுகள் வந்து கூட்டணி கட்சிகளோடு தான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகள் இப்போ வந்து காங்கிரஸ் கூட போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ காங்கிரஸ் வந்து வின் பண்ணிவிடுவாங்க. அவங்கக்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234 டோட்டலாக ஜெயிச்சது. ஓகேவா? அதில் வந்து காங்கிரஸ் மட்டும் 99 தான். ஓகேவா? இப்போ வந்து இவங்க கூடயுமே வந்து அலைன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் நிறையவுமே ஜெயிச்சிருக்காங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து இவங்க கூட இருக்கிற கூட்டணிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு 90% மேலே விட்டு போகாதவங்க தான். அதாவது பிஜேபி கூட ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு உறுதியாக நிற்கிறவங்க தான். அதாவது இப்போ டிஎம்கே இருக்குது பார்த்திங்கன்னா, 40 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பிஜேபி கூட போய் ஜாயின் பண்ணுவாங்களா? அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்களாம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறவங்க, நாங்கள் வந்து காங்கிரஸ் பக்கம்தான் அப்படின்றவங்க. ஓகேவா? அதனால் வந்து காங்கிரஸுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்கள கொஞ்சம் பிரச்சனை வந்து கிடையாது. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா அதர்ஸில் ஒரு 17 பேர் வின் பண்ணியிருக்காங்க. பிஜேபி காங்கிரஸ் கூட்டணியை தவிர்த்து இன்னும் ஒரு 17 பேர் தனியாக வந்து அந்த 543 சீட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வின் பண்ணியிருக்காங்க. அது கூட அலைன்ஸுமே வந்து இருக்குது. ஓகேவா? இப்போது இதில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு 240 சீட் வின் பண்ணியிருக்காங்களா? டோட்டலாக வந்து 272 வின் பண்ணி ஆகணும். அதாவது இவங்க கூட கூட்டணியோடு இருக்கிறவங்க அப்படியே கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி இப்போதைக்கு வந்து வின்னில் தான் இருக்காங்க. ஆனால் கூட்டணி ஒரு 4 பேர் கூட கூட்டணியோடு இருக்காங்க. அந்த 4 பேரும் காங்கிரஸ் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டாங்கன்னா இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கான பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கி நாளைக்கில் வந்து நடக்கும். அதில் தான் வந்து முடிவெடுப்பாங்க, பேரம் பேசுவாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க, பதவி கொடுப்பாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு நடுநிலையாக தான் வந்து இருக்குது, யார் வேணாலும் வின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கூடுதல் சாதகம் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து அதிகமாக வந்து வச்சுன்னு இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 292 கூட அலையன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதாவது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் நிதிஷ்குமார்ன்ட்டு இருக்கார். அவர் வந்து ஐக்கிய ஜனதா பார்ட்டியில் 12 சீட்டுகள் வச்சுன்னு இருக்கார். ஓகேங்களா? 12 எம்பி தொகுதி வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு, அவர் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர், 16 சீட்டு வந்து வச்சுங்கிறாரு. ஓகேங்களா? இந்த 16 + 12 ஓகேங்களா? இது 2 தான் வந்து மெயினாக வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த கூட்டணியில் 2 வந்து மெயினாக பார்க்குறாங்க. இந்த 2 பேருமே காங்கிரஸுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சப்போர்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதர்ஸில் கொஞ்சம் சில பேரும் வந்து சேருவாங்க. ஓகேங்களா? அதுவுமே வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படியெல்லாம் சேர்ந்தால் காங்கிரஸுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ என்னென்னா, இப்போது இந்த
நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடு அவர்களும் சரி ஆல்ரெடி பிஜேபியில் தான் வந்து இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸ் சைடு சப்போர்ட் பண்ணவங்க தான். ஆனால் திரும்பவும் வந்து பிஜேபி சைடே வந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு பிஜேபி சைடு வந்து இருக்காங்க. ஆனால் இவங்க இப்படி மாறுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் சைடுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காங்கிரஸ் சைடில் வந்து என்ன சொல்லி அவங்கள வந்து அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் தரேன், இல்லை வந்து நான் வேறு பதவிகள் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு அவங்க ஸ்ட்ராங்காகவே வந்து அழைக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க பிஜேபி சைட்லேருந்துமே வந்து ட்ரை பண்ணுவாங்க, நான் இந்த பதவி தரேன், அந்த பதவி தரேன், ஏன் பிஎம் பதவி கூட தரேன்ட்டு 2 பேர் சைட்லேயுமே வந்து அழைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது 2 வருஷம் இவர் பிஎம், 2 வருஷம் அவர் பிஎம்ன்ட்டு மாறி மாறி கூட இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஓகேங்களா, இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் இப்போ வந்து பிஎம் ஆகலாம். அதே மாதிரி காங்கிரஸ் சைடும் ஆகலாம், பிஜேபி சைடும் ஆகலாம். அதுதான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபி தான் ஸ்ட்ராங்கு, அதாவது அங்கே ராமர் கோயிலெலாம் கட்டினாங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு அப்படி தான் நடந்துன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸ் அங்கே நல்லாவே வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் வின் பண்ணோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பிஜேபி வின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த வாட்டி தான் வந்து கொஞ்சம் நினச்சதுக்கு மாறனா வந்து முரணாக வந்து நடந்திருக்கு. ரொம்பவே வந்து இது முக்கியமானது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே வந்து மாற்றியிருக்காங்க அத்தை. அதனால் வந்து இந்த வாட்டி தான் கொஞ்சம் மக்கள் வந்து ஒரே சைடு இல்லாமல் 2 சைடுமே வந்து வாக்களிச்சிருக்காங்க. ரொம்பவே வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நம்பர்ஸ் வரையும் வந்து தெரியல, உள்ளே என்னென்ன இருக்குது, ஏன் ஜெயிச்சுமே வந்து பிஎம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.